பூமியில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வம், உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிளுப்பா இருக்கு தெரியுமா? முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீ ட்ரிம்மா இருக்கிற. என்ன வாய் நீடுது? படுங்க, காலையில ஆபீஸ்க்கு போகணும். நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம். ஆரோக்கியம், ஆரோக்கியம் எங்க போயிட்டான்? இப்ப இந்த ஃபைல் எடுத்துட்டு போனுவேன். ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்கிறேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஸ்டோர் ரூம், ஏன் ஏரியா. ஒரு பயம் வர மாட்டான். அங்கெல்லாம் தொடாதீங்க. ஏன் இது ஓ ஏரியாவா? என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் தொடணும். உன் கழுத்து என்ன ஆபீஸ் ஃபைலா? முடிச்சு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு காலம் வரும். அது வரைக்கும் நீ பொறுத்திருக்க. ஆரோக்கியம், அந்த பர்சனல் ஃபைல கொஞ்சம் பாரியா? அதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப போயிட்டு வரேன் சேராமா. ரைட் சார். சேராமா, இதே மாதிரி வருஷங்களை கூப்பிட்டு பாத்தி கொடுக்கணும்பா. கண்டிப்பா கொடுக்குறேன். சீக்கிரமா புறப்படுங்க சார். புல்டாக் வரப்போகுது. சபாஷ், எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. நீ படுத்தாத. எதுக்கும் வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போட்டு வைங்க. ஏன்? புல்டாக் வராரு. அத அவர் கழுத்துல எல்லாம் மாட்டணும். இத அவர்கிட்ட சொல்றேன். யோ, என் சீட்டு கிழிஞ்சிடும். பார்ட்டிக்கு வந்தவங்கறத அவர்கிட்ட சொல்றேங்க. நல்ல வேலை. சீக்கிரம் வண்டி எடுங்க. பாக்குறேன். தேங்க்யூ, பாய். வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். இதான் என்னோட சின்ன குச்சை. நல்லா இருக்கு சார். ஆமா, ரொம்ப தேங்க்ஸ். கேஸ் ட்ரபிள். நான் வேணா ஓடி போய் ஒரு கோலி சோடா வாங்கிட்டு வரட்டுமா? ஏற்கனவே ஒரு கோலி சோடா சாப்பிட்டு அது தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. தொண்டையில குண்டா இருக்குதா? சிவராமன், நான் உன் பாஸ். ஐம் சாரி சார். சார் கொஞ்சம் காபி சாப்பிடுறீங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஹாய் லக்ஷ்மி. ஏம்பா சார், யார நீ இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுற? என் வீட்டுக்காரி சார். ஹவுஸ் ஓனரியா? ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பின்ன வேற யார கூப்பிட்ட? என் சம்சாரத்தை. என்னாச்சு? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? கரெக்ட். இப்படி கூப்பிட்டா வரமாட்டா. இப்ப பாருங்க. ஏய் கழுத நாய, வாடிங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஏண்டி கூப்பிட்டோன வரல? அது இல்ல, கிணத்தடி இல்ல. ஏய் எதுத்தா பேசுற? அடுத்த தடவை கூப்பிட்ட உடனே வரல, பதில் சொல்ல பல்லே இருக்காது, பொக்கை ஆயிடுவேன். யார் யார் தெரியுமா? என்னோட ஆபீஸ் மேனேஜர். ஓஹோ, அடிக்கடி புல்டாக்னு சொல்வீங்களே அவரா? டேய் சிவராமா, நீ ஆபீஸ்க்கு வா, உன் சீட்டை கிழிச்சிடுற. டேய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடி. அதெல்லாம் எதுக்குப்பா? சார், தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். கடவுள் அருளால நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. மெட்ராஸும் தண்ணி பஞ்சமும் மாதிரி, கார்பரேஷன் ஊழல மாதிரி நீங்க எப்பவும் இனபிரியாம இருக்கணும். ஏய் என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போ காபி கொண்டா. தெய்வம் தெய்வம். சார், நீங்க தெய்வத்தை கூப்பிடுற அளவுக்கு காபி மோசமா இருக்காது. அது இல்லப்பா, வெட்டிங் டே அதுவுமா பொண்டாட்டி இப்படி விரட்டுறிய. சார், வெட்டிங் டே, பர்த்டே இதெல்லாம் பலி நாள் மாதிரி. ஆம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும், இல்ல நம்மள கவுத்து மூடிடுவாங்க. ஏய் சீக்கிரம் கொண்டா. அங்க போடுறீ. குடிங்க சார். என்ன சார், காபில சக்கரை இல்லையா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போடல? இல்லங்க. எதுத்து பேசாத. சக்கரை போட்டுருக்கு. எனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு சக்கரை வியாதியா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்த? எனக்கு தெரியாது. ஏய் இந்தா சக்கரை இல்லாத காபி கொண்டா. போ போ. பாத்துமா, விழுந்துட போறேன். ஏன்பா இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். தெய்வம் தெய்வம். சாரி சார், இப்ப நீங்க வந்திருக்கீங்களேன்னு அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும்.
அப்புறம் அவ கை ஓங்கிடும். ஏய் லட்சுமி, ஆ, சீக்கிரம் வா. ஆ, சீக்கிரம் குடி. டூ மச் இது ரொம்ப அதிகம். அதிகமா இருந்தா பாதியை நான் குடிச்சிடுறேன் சார். சிவராமன், ஆனாலும் உன் பொண்டாட்டியை நீ ரொம்ப விரட்டுறேன்னு சொல்ல வந்தேன். யாருக்கு நானே இப்படி என் பொண்டாட்டி அடக்கி ஆடுறேன்னா என் மேனேஜர் நீங்க. உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புஞ்சிட மாட்டீங்க? தெய்வம் தெய்வம். என்னது காபி கொட்டினா அத புடவையில் துடைக்கிறதா? குத்தம்புது புடவை பாருங்க சார். புடவை தானே உன் செலக்ஷன் ஆமா? இல்லைங்க, இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான். என்ன கூட அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அதான் கன்றாவியா இருக்கு. புடவைய சொன்னம்பா. கம்ப்யூட்டர் சாரி, ஷிஃபான் சாரி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்நாடகமா கட்டிக்கிட்டு வந்து நிக்குத. கண்ணாடியில் நீ பாத்துக்க மாட்டியாமா? கண்ணாடியில எப்படி தெரியுறேங்கிறது முக்கியம் இல்லைங்க, இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுறேனோ அதாங்க முக்கியம். தெய்வம் தெய்வம். உங்களுக்கு தான் தெய்வத்து மேல என்ன பக்தி சார். சரி, டைம் ஆச்சு. என்னங்க, என்னடி அவரை சாப்பிட்டு போக சொல்லுங்க. உங்களை சாப்பிட்டு போ சொல்ற. சமைக்கணும், சாப்பிடணும். தெரியும் சார், அவ சமைச்சாச்சு, நாம சாப்பிடணும். சமைக்கணும், சாப்பிடணும். அவ சமைச்சாச்சு, நாம தான் சாப்பிடணும். டென்ஷன் பண்ணாத. சமைக்கணும், சாப்பிடணும். ஆமா, என்னாச்சுங்க இவருக்கு? வா சிவராமா. யாரது? நான் கிளார்க்கா வேலை செய்யற ஆபீஸ்ல இவர் எனக்கு மேனேஜரா இருக்காரு. வணக்கம். இவன் என் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃப் ஏன் அனாவசியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? அபிஷியல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான். சரி சரி, போனஸ் கவர் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. இதோ வர்றேன். சார், கதையில சூர்பனக செத்துட்டான்னு படிச்சிருக்கேன். ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே. புரிஞ்சுக்கிட்டியா? இவ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா? நைஸா அவங்கள என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க? அதுக்காக சொல்லலடா, என் நிலைமை சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க. உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க. ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேன்னு ஒரு அறை. அவ்வளவுதான், கண்ணம் பழுத்துரும். இங்க தானே இடிக்குது. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க. சார், ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க. பயங்கரமான தைரியம் வரும். கமான், யோசிங்க. அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டுக்கோட்டை அழகிரி, வீரன் சின்னமலை. ஈயா! அடிக்கிற அடியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நல்லதா போச்சு, காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆண்டவா, இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சிட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஐயா, ஏன் கவர் பிரிஞ்சிருக்கு? நான் தான் பிரிச்சேன். என்ன தைரியம்? எல்லாம் ஒரு அசட்டு தைரியம் தான். யார கேட்டு பிரிச்சீங்க? ஏன் பரண்டி, நான் யார கேட்டு பிரிக்கணும்? யா! டீயா போடுறீங்க? இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு டீ போட்டேன், இப்ப பொண்டாட்டியே டீ போடுறேன். ஏன் இப்படி சாமி ஆடுறீங்க? நிறுத்துங்க. நீ நிறுத்தி சரிதா? எதுத்தா பேசுறீங்க? பேசுற என்னடி செய்வ? என்ன செய்வனா? இப்ப பாருங்க. நான் என்னடி பாக்குறது, நீ பாருடி. அடிச்சிட்டார். அண்ணாத்த அடிக்கிறார், வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புருஷோத்தமா, தூள் கிளப்படா. வலே, வாங்கம்மா வாங்க. என்ன இப்படி அழுவுறீங்க? குடும்பம்னா நாலும் தான் இருக்கும். இப்ப யாரும் உங்களை அடிச்சது? தாலி கட்ட உங்க புருஷன் தானே, நானா அடிச்சேன். இப்படி அழுவுறீங்களே? நான் அது கடலப்பா. பின்ன இந்த 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரை கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சிட்டேனே. நீ போய் அவரை சமாதானம் பண்ணப்போ. அடி பாவி. என்ன சார் ஆச்சு? இல்ல, எனக்கு அவசர வேலை இருக்கு. வத்தா. 5 மணிக்கு மேல நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்டா. தயவு செஞ்சு ஆபீஸ்ல தொந்தரவு படுத்தாதடா. கவலைப்படாதீங்க புருஷோத்தமன். ஆமா, உங்க மனைவி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி? மத்த விஷயம்னா என்ன? சந்தோஷங்கள், ஜல்சாக்கள், தாம்பத்திய உறவுகள். நீ அத கேக்குறியா? ரேஷன் கார்டுல நீ என்னன்னா வாங்குற? அரிசி, சக்கரை, ரவா.
ஏன் ரேஷன் கார்டுல செக்ஸையும் சேர்த்துட்டாடா அவன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, கட்டுப்பாடா இருந்தா தான் உடம்பு கட்டு மஸ்தா இருக்குமா. செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆகி போச்சுப்பா. அதான் இந்த வயசுலயும் உங்க சம்சார ஃபிகர் டக்குரா இருக்குது. டாய், டென்ஷன் பண்ணாத. தெய்வான உனக்கு அண்ணி மாதிரி. மன்னிச்சிருங்க அண்ணே. டேய், அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. அப்படின்னா ரேஷன் முறைய ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணுங்கிறீங்க. சூப்பர் ஐடியா. லாரரரி லாரரரி லாரர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 
நாரரீ. சித்தப்பா என்ன இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு? எலியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ? புலியா புலி தோலான்னு புரியலையம்மா. முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன மகாத்மா காந்தியா இவனை ஃபாலோ பண்றதுக்கு? அவர் பின்னாடி போங்கன்னு சொன்னேன். டிரைவர் சீக்கிரம் வேகமா போங்க. அந்த அம்பாசிடர் காரை எப்படியாவது புடிச்சிடணும். லாட் ஜாலி நகர். ஹாய். ஹலோ. இது என்னப்பா லாட்ஜ்? மட்டமான லாய் சார் இது. தப்பி தவிர இந்த பக்கம் வந்துட போறீங்க. 8 சீட்டு வந்துடும் சார். அப்படியா? ஆமா சார். நல்ல வேலை சொன்னீங்க. வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான். மாப்பிள்ளை இவ்வளவு கேவலமா போயிட்டாரா? வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிறேன். யோ வண்டி அடியா, உனக்கு வந்துட போகுது எய்ட்ஸ். சார் டைம் என்னாச்சு சார்? டைம் இங்கே இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய? ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்காங்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன்? அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோளா? ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவிய குடுனே. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். ஆமா சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான். என்ன இங்க தனியா விட்டுட்டு. ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ 25 20 15 10 5 2 ஒரு 8 கூட. சிவராமா, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேம்மா. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன். ச்சே, எவ்வளவு சீப்பு. சீப்பா? படு சீப்பு. 10-15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க. நான் ஐட்டத்தை சொல்லல, அவரை சொன்னேன். ஆஹா.
T12 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. டக்கர் லாட்ஜுக்கு ரைடுக்கு போனோம். அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக்அப்ல வச்சிருக்கோமா. உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க. அடிக்காத தெய்வம், தெய்வம், இனிமே போக மாட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெய்வம், இவ்வளவு அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? தெரியாம பண்ணிட்டேன் தெய்வம், என்ன மன்னிச்சிடு. கண்டவ பக்கத்துல புரண்டுட்டு வந்து என் பக்கத்துல படுக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெளியில தான் படுக்க. தெய்வம், ரைடு வரும்னு எவன் கண்டான் தெய்வம்? நான் ஒண்ணு நினைக்க போலீஸ் ஒண்ணு நினைச்சிருச்சு. நான் சத்தியமா கடல தெய்வம், நான் கற்புள்ள கடமை. போங்க வெளியே. நம்பு போங்க. தெய்வம், தள்ளாத தெய்வம், போங்கண்ணே. தெய்வம். ஐயோ, சொர்க்க வாசலையே சாத்திட்டாலே. இத்தனை நாள் சந்தோஷத்தை ரேஷன் சிஸ்டத்துல வாங்கிக்கிட்டு இருந்தேன். டேய் சிரமா, ரேஷன் கார்டையே புடுங்க வச்சுட்டியடா பாவி. என்ன சும்மா இருக்கணும். இந்த புதுசு சிஸ்டம் என்னைக்குதான் ஒழியும். என்னம்மா நீ? ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதை விட்டுட்டு மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டியே. அவர் செஞ்சது சரியா சித்தப்பா? ஆபீஸ்ல அவரை கண்காணிக்கிறதுக்கு சிஐடி வைக்கலாங்கறியா? ஆபீஸ்ல ஒரு ஆள் கிடைக்காமலே போயிடுவான். கிடைப்பான்ல, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபீஸ்லயா? சரிம்மா.